ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. டெஸ்ட் கிரிக்கெட் திருப்பி ரிசீவ் ஆகுது. இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பேசலாம். நான் வந்து ஸ்குவாட படிச்சுட்டுமா? ப்ளீஸ் படிங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத ஆனஸ்டா நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். டன். இந்தியா ஸ்குவாட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்: சுப்மன் கில் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், தேவதத் படிக்கல், துருஜூரல், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன் பீடா. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, அக்சர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ஜெகதீசன். இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க எப்படி பிளேயிங் லெவன் போவாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ் இல்ல மாற்று கருத்துக்கள் இருக்கான்னு சொல்லுங்க. ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஓபன் வித் கேஎல் ராகுல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ திங்க் நம்பர் 3 they are going to give the first preference for தேவதத் படிக்கல். நம்பர் 4 கில். நம்பர் 5 துரு ஜுரல். நம்பர் 6 நிதிஷ் ரெட்டி. ஜடேஜா 7, வாஷிங்டன் சுந்தர் 8, அக்ஷர் பட்டேல் 9, குல்தீப் யாதவ் 10. Either one of Siraj or Bumrah based on the workload. வெளியில ரிசர்வ் விக்கெட் கீப்பர் ஜெகதீசன் உள்ள வர முடியாது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா இஸ் கோயிங் டு பி எ பேக்கப். அவரும் உள்ள வர முடியாது இந்த பிச்சர்ஸ்ல. சாய் சுதர்ஷனா படிக்கலா அப்படின்னா ஐ திங்க் தட் படிக்கல் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இவங்க எப்படி போவாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை சான்ஸ் கொடுத்து இந்த WTCல ஆல்ரவுண்டரா ப்ரூவ் பண்றாரா? தே வாண்ட் ஒன்லி ஒன் ஃபாஸ்ட் bowler டு ஸ்டார்ட் வித், தட் இஸ் கோயிங் டு பி ஈதர் சிராஜ் ஆர் பும்ரா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பஸ்ல தான் சிராஜை யூஸ் பண்ண போறாங்கன்றதுனால பும்ராக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு சிராஜ் ஆட வச்சுட்டு நிதிஷ் ரெட்டி வில் கெட் ஆன் வித் நியூ பால். அதுக்கப்புறம் 4 ஸ்பின்னர் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். இந்த லாஜிக்கை தான் நான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பீடாக் வேற மாதிரி போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இது கரெக்ட் தான் பீடா. ஒன்னே ஒன்று மட்டும் நான் டிஃபர் பண்றேன். அகர்கருடைய இதை நான் பார்த்தேன் பேட்டியை. அவர் என்ன சொன்னாருன்னா, சாய் சுதர்ஷனுக்கு வந்து நாங்க லாங் ரன் கொடுக்க போறோம். வி ஆர் லுக்கிங் கண்டினியூட்டி. இஸ் a வெரி குட் பிளேயர். அதனால வி ஆர் லுக்கிங் டு பேக் him. அதனால அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு பார்த்தா சாய் சுதர்ஷன் தான் நம்பர் 3 ஆட போறாருன்னு எனக்கு தோணுது. மற்றபடி நீங்க சொன்னது அதே டீம் தான் நானும் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்ப நான் சொன்னதுல 4 ஸ்பின்னர் இருக்காங்க: வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். உங்களுக்கு நான் சொன்ன ரவீந்திர ஜடேஜா. நான் 4 ஸ்பின்னர் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ஷர் பட்டேலை உட்காத்தி வச்சுட்டு தே ஆர் கோயிங் டு பிளே போத் சாய் சுதர்ஷன் அண்ட் தேவதத் படிக்கல். இஃப் யூ see தட் ஒரே ஒரு பிரச்சனை அங்க என்ன வரும்னா, கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்டரு. இவங்க ரெண்டு பேருமே டாப் ஆர்டர் நம்பர் 3 preferable பேட்டர், தட் இஸ் படிக்கல் அண்ட் சாய் சுதர்ஷன். கில்லு நம்பர் 4ல ஆடி ஆனோம். இல்ல, அவர் அகர்கர் என்ன சொன்னாருன்னா, படிக்கல் எங்க வேணாலும் ஆடுவாரு. அவர் வந்து ஒன் டவுன்லாம் கிடையாது. ஹி பேரட் நம்பர் 4 அப்படின்லாம் சொன்னாரு. அவர் 5 அப்ப எங்க வேணாலும் ஆடுவார், மிடில் ஆர்டர்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்பர் 4 கில்ல போட்டுட்டு நம்பர் 5 தேவதத் படிக்கல போட்டுட்டு தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு வார்ம் அக்ஷர் பட்டேல் த பெஞ்ச். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஆல்ரெடி இருக்காரு. இந்தியாலாம் நீங்க ரவீந்திர ஜடேஜாவை தொடவே முடியாது as a bowler. இஸ் a மேட்ச் வின்னர் இன் இந்தியா, அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் has gone strength to strength as an all-rounder when it come to test cricket. இங்கிலாந்துலயே டெல்லிங் பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு. பேட்டிங் அவர் அடிச்ச அந்த பிளிட்ஸ்னால தான் சீரீஸே ஸ்கொயர் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் இல்லைன்னா அவங்க இதுக்கு மேல பேட்டிங் வேணும்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் ஆடிட்டு குல்தீப் யாதவை இங்கேயும் டிராப் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே இல்லை. நீங்க சொல்ற இதுபடி பார்த்தா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, அக்ஷர் பட்டேல் அவுட், தேவதத் படிக்கல் நின்னு, சோ இட் இஸ் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், படிக்கல் அட் 3, கில் அட் 4. சாரி, சாய் சுதர்ஷன் அட் 3, கில் அட் 4, படிக்கல் அட் 5, ஜுரல் அட் 6, நிதிஷ் அட் 7, ஜடேஜா அட் 8, வாஷிங்டன் சுந்தர் அட் 9, குல்தீப் அட் 10 அண்ட் சிராஜ் அட் 11. இப்படிதான் அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொன்னு நிறைய பேர் இந்த டிபேட்டை எழுப்புவாங்க, இந்த மாதிரி கருண் நாயரை டிராப் பண்ணிட்டாங்கன்னு. நீங்க லைஃப்ல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். he played all the test matches, almost all the test matches. அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஒரே ஒரு 100 அவர் அடிச்சிருந்தாருன்னா இவ்வளவு have cemented his place. நிறைய ஸ்டார்ட்ஸ் வந்து 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 அன்பார்ச்சுனேட்டா அவரை அவரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியலங்கும் போது திருப்பி இன்னொரு கம்பேக் அவருக்கு வருமா தெரியாது. ஐ ஃபீல் சாரி ஃபார் him, பட் he had his opportunity. ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா he should have given few more chances-ன்றீங்களா? இல்ல, அதே தான் சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. நாங்க இன்னும் we expected more from him அப்படின்னாரு அகர்கர். சான்ஸ் கொடுத்துட்டோம் அந்த அளவுக்கு அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாங்க. எண்ட் ஆஃப் த ரோட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஃபேர் இனஃப். அவருக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸ் கூட
நிறைய பேர் கிடைக்காது. இப்ப அதுவே பாவம் நம்ம இப்ப சொன்னோம்னா, அபிமன்யு ஈஸ்வரன்லாம் என்ன தப்பு பண்ணாரு? ஒரு ப்ரெஷருக்காக எடுக்கிறாங்க. கோலி கேப்டனா இருக்கும்போது எடுத்தாங்க, ரோஹித் கேப்டனா இருக்கும்போது எடுத்தாங்க, கில்லு கேப்டனா இருக்கும்போது எடுக்கிறாங்க. ஆனா ஒரு இப்ப டிராப் பண்ணி மொத்தமாவே இவருக்காவது சான்ஸ் கொடுத்து இது பண்ணாங்க. இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம சுத்திட்டு இருக்கவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. நான் என்ன பண்ணியிருப்பேன் இப்ப ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், as much as தேவதத் படிக்கல் இஸ் ரேட்டட் ஹைலி, இஸ் ஆல்சோ டன் பர்ஃபார்மன்சஸ். அபிமன்யு ஈஸ்வரன் நீங்க சொன்ன மாதிரி கியூல ரொம்ப நாளா இருக்காரு, ஸ்டில் பர்ஃபார்மிங் இன் ரெட் பால் கிரிக்கெட்டுங்கும் போது ஐ would have only picked either Sai Sudarshan or Devdutt Padikkal, would have given Abhimanyu Ishwaran another run, make him bat at number three. Whoever they feel that is Sai Sudarshan or Devdutt Padikkal, I've told them to bat after Shubman Gill. அதை தான் நான் பண்ணியிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி பாவமா இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, கருண் நாயராவது அட்லீஸ்ட் நான் வந்து இவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடினேன், என்னால அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபார்மை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு மனசை தேர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒருத்தர் அந்த டூர் மேட்சஸ்லாம் ஒவ்வொரு தரையும் அந்த டூர் மேட்சஸ் நீங்க பாக்குறீங்க, அந்த டூர் மேட்சஸ்ல ஒவ்வொரு மேட்ச்லயும் அவர் ரன் அடிச்சிருக்காரு. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் டிபேட் ஆன் தட். அப்படிங்கும் போது அவருக்கு மனசு எவ்வளவு வலிக்கும் பாருங்க. சோ இது வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ஓவரால் டீம் வாட் தே ஹவ் செலக்டட். பட் ஐ ஃபீல் தெர் இஸ் a little bit of a injustice that is done to Abhimanyu Ishwaran without even giving him a chanceன்றது என்னோட கருத்து, honestly speaking. ஆமா. இது ஸ்ரேயாஸ் ஐயர் நேத்துக்கே வந்து பிரேக் கேட்டு ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்ற ப்ராப்ளி அவர் சென்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி நியர் த ஸ்குவாட் அப்படிங்கறனால. ஸோ பிரேக் கேட்டு அவர் ரெட் பால் கிரிக்கெட் கேம் பாடி இன்னும் ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்லி கேவியட் போட்டாரு. அதே மாதிரி ஷமி, அகர்கர் சொன்னார் ஷமி வந்து நாங்க எடுக்கணும், ஏன் ஷமி எடுக்கலன்னு கேட்டதுக்கு, ஷமி நாங்க எடுக்கணும் அப்படின்னா அவர் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. ஏன்னா ஒரே ஒரு ரஞ்சி டிராஃபி ஆடி இருக்காரு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல, ஒரு துலீப் டிராஃபி ஆடி இருக்காரு. இந்த மாதிரி ஃபிட்னஸ் வச்சுட்டு எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஐயர் ஃபிட்னஸ்ன்றாங்க, ஷமி ஃபிட்னஸ்ங்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்ப ஐயர் வந்து இப்ப ஏசியா கப்ல அவர் எடுக்காதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க எப்படி யோசிப்பீங்க, இப்ப நான் இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு ஆடுறேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்லயும் நீங்க எடுக்க மாட்டேன்றீங்கும் போது என்ன ரெட் பால் கிரிக்கெட்ல நீங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அவர் யோசிக்கிறதுல தப்பும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப ஷமி மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நான் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஓகே. அவர் இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு பெங்காலுக்கு ஒரு ஆடுறாரு, மத்த கிரிக்கெட்லாம் ஒரு ஆடுறாருங்கும் போது அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ், பீப்புள் ஆர் மெடிக்கல் ரிலேட்டட் ஷுட் சி வெதர் அவர் வந்து இந்த டெஸ்ட் கிரைண்ட தாங்குவாரான்னு டிசைட் பண்றது வந்து அந்த ஃபிட்னஸ் டீம். அப்படிங்கும் போது அவர் ஒரு மேட்ச் ஆடுறதுனாலயோ 7 மேட்ச் ஆடுறதுனாலயோ அவர் சுப்ரீம்லி ஃபிட்னோ அவர் ஃபிட்டே இல்லைன்னோ டிசைட் பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவரை வந்து கூப்பிட்டுருக்கணும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி. நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில ஒரு எக்ஸ்ட்ராடனரி பஞ்ச் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க, to really have a thorough examination on whether he is ready for the vigor of 5 day cricket அப்படின்றத அவங்க அங்கதான் சொல்லியிருக்கணுமே ஒழிய அவர் நிறைய கிரிக்கெட் ஆடல அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா there is not much of opportunities coming. இப்பதான் வந்துட்டு உங்களுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் இப்ப எதுவுமே உங்களுக்கு ரஞ்சி டிராஃபி எதுவும் நடக்கலேங்கும் போது நீங்க எப்படி அவர் வந்து 3 வருஷத்துல ஒரு ரஞ்சி டிராஃபி தான் ஆடி இருக்காருன்னு when he is not having an opportunity to play, how can you really judge him? என்ன பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு கேட்கிறேன், நான் சொல்றது மேக் இட் சென்ஸ் ஆர் நாட். இஃப் யூ ரியலி கன்சிடர் டு பி பார்ட் ஆஃப் த ஸ்குவாட்னா உடனே என்சிஏக்கு வர சொல்லிட்டு அந்த ஃபிட்னஸ் ட்ரில்ஸ் வாட் எவர் ஸ்கேல் வாட் தே அதை பாஸ் பண்றான்னு பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் ஒரு லெஜெண்ட் ஷமி அப்படிங்கும் போது டிசர்வ் தட் ரெஸ்பெக்ட்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஆமா, அவங்க வந்து ரஞ்சி டிராஃபி ஐபிஎல் பார்த்து டெஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க, ரஞ்சி டிராஃபி மட்டும் பார்த்து எடுக்கிறது கிடையாது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இதே ஷமியை தான் வந்து ஃபிட்டா ரஷ் பண்ணாங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு, அப்பெல்லாம் இவங்க அதெல்லாம் பார்க்கல. இப்போ இந்த மாதிரி ஒரு யாட்ஸ்டிக் சொல்லும்போது ஐ டோன்ட் திங்க் இது. இப்போ இன்னும் 2 பிளேயர் போயிடாங்க, இன்ஜுரினால மிஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் ஃபிட்டா இருந்தா வந்துருப்பாரா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். இன்னொன்னு வந்து பந்த் இன்ஜுரினால மிஸ் பண்றாரு, ஃபிட்டா இருந்தா ஐ திங்க் ஹி வுட் ஹவ் மேட் த ஸ்குவாட் அண்ட் மேட் த 11. இன்னொன்னு வந்து சர்ஃபராஸ் கான் கரண்ட்லி இன்ஜோர்டுங்கிறாங்க, பட் ஃபிட்டா இருந்தா ஸ்குவாடுக்கு வந்திருப்பாரா? பண்ட் வந்து நான் தான் சொல்றேன், T20 ஃபார் இந்தியா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஓடிஏலையும் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பண்ண அளவுக்கு பண்ணல. டெஸ்ட் கிரிக்கெட்ல மேட்ச் ஆஃப்டர் த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பார். பண்ட் வில் வாக் இஃப் இஸ் ஃபிட், அதுல டிஸ்கஷனே எதுவும் கிடையாது உங்களுக்கு.
இப்ப சர்ஃப்ராஸ் கான் இஸ் லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். அது அது தெரியல எனக்கு, ஒருவேளை ஏஐயா என்னன்னு நிறைய பிக்சர் சர்க்குலேட் ஆயிருக்கு துரும்பா இழைச்சு இல்ல போன இல்ல மாதிரி. ஏன் எல்லாம் இல்ல வெயிட் அவர் குறைச்சிருக்காரு தான் நினைக்கிறேன். சோ வந்து துரும்பா இழைச்சு போன மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, சர்ஃப்ராஸ் கானோடய நான் ஐபிஎல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப ஒரு ஃபைட்டிங் கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். he wants to do well, he want to really prove people that is good அப்படின்னு. அதனால இப்ப எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்ப தே ஆர் ரியலி சீயிங் சாய் சுதர்ஷன் அண்ட் தேவதத் படிக்கல் ஆர் தேர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்டர்ஸ் அப்படிங்கும் போது, அன்பார்ச்சுனேட்லி சர்ஃப்ராஸ் கான் ஹேஸ் டு வெயிட் ஃபார் சான்ஸ் டு see how these two youngsters play well ன்னு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும், இப்ப சாய் சுதர்ஷன் இங்கிலாந்து டஃப் கண்டிஷன்ஸ் சான்ஸ் கொடுத்தாங்க, பட் அவ்வளோ பேடா பண்ணல, அவ்வளோ பெட்டராகவும் பண்ணலங்கும் போது, இந்த சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸோட இப் பீப்புள் ஆர் நாட் புட்டிங் தர் ஹேண்ட் அப் அண்ட் தென் தேர் இஸ் கோயிங் டு பி a change, இட் ஒன்லி வில் டிசைட் ஆஃப்டர் திஸ். சர்ஃப்ராஸ் கானுக்கும் பாவம் சான்ஸ் கொடுத்த போது பெங்களூர் டெஸ்ட்ல செமையா ஆடினாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இஃப் யூ see that அதுக்கப்புறமா பெருசா ரன்ஸ் வரல, he will get his opportunities because still scoring runs. மத்தபடி இட் வாஸ் ஆல் ஃபேர் கால்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வேற யாரையுமே விட்ட மாதிரி தெரியல. அபிமன்யு ஈஸ்வரன் தான் கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் ஐ திங்க். மத்தபடி அவங்க பண்ணதெல்லாம் ஐ திங்க் the selectors have done a great job is my humble opinion. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல போய்டா நிறைய பேருக்கு சரி, இன்ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். ஹர்ஷதீப் சிங்க்கு டிக்கெட் போட்டு கூட்டு போனாங்க இங்கிலாந்துக்கு. ஒரு மேட்ச் கூட விளையாட விடல. திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. திருப்பி வந்து இப்ப டிராப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் எப்படி ஃபேரா இருக்கும்? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதை நீங்க சொல்லுங்க, அப்ப நான் அடுத்தது வரேன். இல்ல இப்ப எனக்கு அதுல இதுவே கிடையாது உங்களுக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்ப நான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸோட நான் என்ன பண்ணிருப்பேன், போத் பும்ராவையும் சிராஜையும் ரெஸ்ட் பண்ணிருப்பேன். நாட் டேக்கிங் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் லைட்லி, யூ ஆர் கோயிங் டு கிவ் அ பிச் விச் இஸ் கோயிங் டு பி ஸ்லோ அண்ட் லோ. அப்படிங்கும்போது இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. அண்ட் சிராஜ் அண்ட் பும்ராஸ் காட் நத்திங் டு ப்ரூவ் டு சீல் தேர் பிளேஸ் இன் ஃபியூச்சர் சீரீஸுக்கு போது, இதுதான் ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் சம்மன் லைக் ஹர்ஷதீப் சிங் who might have been the leader of the fast bowling attackன்றதுனால நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் திங்க் பண்ணிருப்பேன். ரெண்டு பேருமே நான் ஆடி இருக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் கான் வித் ஹர்ஷதீப் சிங் as a lone seamer with நிதிஷ் ரெட்டி டு சப்போர்ட். எனக்கு லாஜிக் எனக்கு புரியல. சரி, கம்பீரின் செல்லப்பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படும் ஹர்ஷித் ராணாவும் ஸ்குவாட்ல இல்லையே. இல்ல சார், அது ஹர்ஷதீப் சிங்கே உங்களுக்கு ஸ்குவாட்ல இல்லங்கும் போது, அகைன் அர்ஷித் ராணா ஜெனுவன் விக்கெட் டேக்கர். நம்ம என்னதான் சொல்றோம், சான்ஸ் கொடுத்தா விக்கெட் எடுத்துறாரு அவரு அப்படின்ற அளவுக்கு எல்லா இதுலயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இட் ஹாஸ் டு பி ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஹர்ஷித் ராணா வரணும். நான் வந்து அதான் பண்ணிருப்பேன். ஐ வுட் ஹவ் காட் ஹர்ஷதீப் சிங் 100%. பர்டிகுலர்லி பும்ரா இஸ் பிளேயிங் ஏசியா கப்புங்கும் போது ஐ வுட் ஹவ் ரெஸ்டட் பும்ரா, நாட் திங்கிங் அபவுட் ப்ரிசர்விங் him ஆர் anything or not taking West Indies for granted. I want to test what Arshdeep Singh, the third seamer whom I feel after these guys. இப்ப இந்த பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, இப்ப இவங்கெல்லாம் பார்த்தாச்சு ஓரளவுக்கு. பிரசித் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ வெரி குட். ஹர்ஷதீப் சிங் எடுத்துன்னு வந்துட்டு அவர் என்ன ஆஃபர் பண்றாரு, பிரசித் கிருஷ்ணா என்ன ஆஃபர் பண்ணுவாரு இங்கிலாந்துல பாத்துட்டாங்க. This could have been an ideal chance for Arshdeep on non-responsive pitches where we might not bowl a lot of overs. I would have gone with Arshdeep Singh. ஓகே. இப்ப இதுல பும்ராவும் சொல்லணும். போன தடவை 5 மேட்ச் 3 டெஸ்ட் தான் ஆடுவாருன்னு முதல்ல சொல்லிட்டாங்க இதோட. இப்ப இதுல வந்து பும்ராவை நேம் பண்ணியிருந்திருக்கணுமா? இப்ப பண்ணிட்டா அவர் கண்டிப்பா விளையாடுவாரா? அவைலபிலிட்டி கொஸ்டின் மார்க்ஸும் இருக்கு. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, they are going to come up with a pitches which is going to be the grassy, it is going to be having seam movement where the fast bowlers are going to bowl more, then it is fine. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, ஒரு 5 ஓவர் நியூ பால்ல போட்டு அதுக்கப்புறம் போலிங்கே போட மாட்டாரு, அப்படியே நின்று இருப்பாரு ஃபீல்ட்ல. மாத்தி 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 ஸ்பின் போட்டு வச்சு சுத்தி நிக்க வச்சு விக்கெட் எடுக்க போறாங்க. தட் இஸ் வாட் தேர் கோயிங் டு டூ. அதுக்கு உங்களுக்கு பும்ரா தேவையான்னு தான் நான் கேட்கிறேன் ஒழிய, I'm not someone who would be advocating the rotation policy. I don't believe in that because when you want to win WTC, you have to find that continuity. Who is going to be the core playing 11? What is your combination? அப்படிங்கும்போது this could have been the ideal chance for you to rest both Siraj and Bumrah because you are playing in India. I'm not a supporter of that. Honestly speaking, you don't need him here. ஓகே. சரி, இங்கிலாந்து சீரீஸ்ல ஆடி நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண ஆகாஷ் தீப் என்னானார்? வெளியே டீம்ல இருந்து டிராப் செய்யப்பட்டுள்ளார், அது ஒண்ணு. அன்சுல் கம்போஜா அந்த டீம்ல இருந்தாரு, இப்ப இல்ல. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் ஃபைன். அதுக்கு அடுத்து ஷார்துல் தாக்கூரும் மிஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஷார்துல் அதே மாதிரி தான். அவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் யார்ஸ்டிக்னா ஓகே. ஆகாஷ் தீப் வந்து கிடைச்ச சான்ஸ் நல்லா தான் யூஸ் பண்ணாருன்றது என்னுடைய கருத்து. பீடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உங்களுக்கு பும்ராவையும் சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா மூணு ஃப்ரண்ட் லைன் போலர்ஸையும் நீங்க ஸ்குவாட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற நானு. The reason why ம். Akashdeep has missed out is they cannot get more than three fast bowlers, and they've also got Nitish Reddy, who, in my opinion, will definitely start to see what he can offer. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்குலாம் மிஸ் அவுட் ஆனதுக்கான சான்ஸ் அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆகாஷ்தீப், ஹர்ஷதீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, this will be my three bowlers I have selected. I would have never had both Siraj and Bumrah. They have got nothing to prove. They are going to be the first line choice when India play overseas on responsive pitches for fast bowlers போது அங்க selectors missed out a trick or two அப்படின்னு கேட்டா might be அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லப்பா அவங்க சொல்லாங்க, இல்லப்பா நிறைய பேக்லாஷ்லாம் இருக்கு, இனிமே அந்த ரொட்டேஷன் பாலிசி எல்லாம் எதுவும் கிடையாது, இப் த ஃப்ரண்ட் லைன் பிளேயர்ஸ் ஆர் ஃபிட் தே ஹாவ் டு பிளே, ஐம் நாட் கோயிங் டு ரெஸ்ட் எனி ஒன், அந்த மாதிரி ஒரு விஷன் அவங்க எடுத்தாங்கன்னா ஐ வில் சப்போர்ட் தம். இப்ப ஒரு டெஸ்ட் ஆட்டு ஒரு பிளேயரை ரெஸ்ட் பண்றது, இன்னொரு டெஸ்ட் ஆட்டு இன்னொரு பிளேயர் ரெஸ்ட் பண்றதுன்னா தெர் இஸ் நோ வே ஃபார்வர்ட் டு இட்ன்றது என்னோட ஒப்பீனியன். சூப்பர். ஸோ இப்போதைக்கு இதுதான் பிராக், இந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சர்டன் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த டீம் வாஸ் கட் அவுட் ஃபார் கண்டிஷன்ஸ் இன் இங்கிலாந்து, அதனால நிறைய சீமர்ஸ் பேக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க கட் ஷாட் பண்ணிட்டு நிறைய ஸ்பின்னர்ஸ், நீங்க சொல்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஸ்டாக்அப் பண்ணி தான் தேர் கோயிங் டு கோ. அதுக்கான ஒரு ஸ்குவாட் தான் இது. இதுல மிஸ் அவுட் ஆனது வந்து கருண் நாயர், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஈஸ்வரன், ஆகாஷ் தீப், எல்லாரும் ஹர்ஷதீப் சிங், எல்லாத்தையும் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. WTCயோட சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே போகுது. சீரீஸ் பத்தி நம்ம பேசுவோம். இப்போ உங்க ஃபைனல் தாட்ஸ் இந்த டீமை பத்தி என்னன்னு சொல்லுங்க. நல்ல டீம் தான் எடுத்திருக்காங்க. நான் தான் சொல்றேனே, இஃப் தே ஹேவ் தட் இன் தேர் மைண்ட் தட் தேர் கோயிங் டு பிளே த ஃப்ரண்ட் லைன் டீம் நோ மேட்டர் வாட் ஹூ த ஆப்போசிஷன், நோ மேட்டர் வாட் த கண்டிஷன்ஸ் இஸ், திஸ் இஸ் ஹவ் ஐ அம் கோயிங் டு கோனா சும்மா தேவையில்லாம கிரிட்டிசைஸ்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஃபீலிங் எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, அபிமன்யு ஈஸ்வரன் ஹஸ் பீன் brought without given an opportunityன்றது தான். சர்ஃப்ராஸ் கானே எல்லாத்தையும் இது பண்ணோம், இப்போ சான்ஸே கொடுக்காத ஒருத்தரை டிராப் பண்ணிட்டாக்கும் போது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் யூ டாக்கிங் அபவுட் மீ டாக்கிங் அபவுட் அ கை ஹூஸ் கோயிங் டு மேக் அ கம்பேக். பார்ப்போம், இது ஆர் தே கோயிங் டு பிளே போத் சிராஜ் அண்ட் பும்ராவா, இல்ல நான் சொன்ன மாதிரி இல்ல நிதிஷ் ரெட்டியை விட்டுட்டு ரெண்டு பேரையும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல நிதிஷ் ரெட்டியை வச்சுட்டு ஒருத்தருக்கு ரெஸ்ட் ஒருத்தருக்கு இது அப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். நோ மேட்டர் வாட் தேர் ஆன் மிஷன், த ஒன்லி திங் வாட் தட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் இந்தியா இஸ் WTC, அண்ட் தேர் கோயிங் டு ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆன் October 2. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏஷியா கப்பும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம ரெகுலரா வருவோம், ரெகுலரா வந்துட்டு எப்படி போயிருக்கு ட்ரெண்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பிச் கண்டிஷன்ஸ் அது எல்லாத்தையும் அலசுவோம். இப்போ உங்களுக்கும் ஸ்பேஸ் யாருன்றாங்க, ஸ்பேஸ் யாருன்றவங்க we will see you on Sunday அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை. அது ஃபீல்டுல பாக்குறாங்களா இல்ல விஐபி பாக்ஸ்ல உட்காந்து பாக்குறாங்களான்னு தெரியல, ஏன்னா மேட்ச் போயிட்டு இருக்கு இப்போ இந்தியா பங்களாதேஷ். அதையும் வந்து அலசுவோம். until we come back and entertain you with next interesting set of episodes with your very own octopus. Until we come back, thanks a lot and bye bye.